ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஃப்ரூட்ஸ் கேம் ஆட போகிறோம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சியில் இருக்கேன். இப்போது இல்லை செகண்ட் சி வரைக்கும் தேர்ட் சி வரைக்கும் இருக்க மாட்டோமா. நான் இப்போ ஃபஸ்ட் சியில் இருக்கேன். செகண்ட் சி போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செகண்ட் சி தான் போக போகிறோம். அது எப்படி போல் தான் பார்க்க போகிறோம் கைஸ். நான் வந்து இந்த கேம் ஏற்கனவே ஆடிட்டேன். அது என்ன ஃபஸ்ட் சி வந்து செம்மையாக போர் அடிக்கும். அதனால நான் செகண்ட் சி எடுக்க காமிக்கிறேன். இது செகண்ட் சி போனால் இதுக்கு மேலே நல்லா வீடியோ வரும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிஷனுக்கு போகிறோம். நான் வந்து ஃபவுண்டைன் சிட்டியில் இருக்கேன். இப்போ பிரிஷனுக்கு போகிறோம். என்கிட்ட லைட் ஃப்ரூட் இருக்குன்னா நான் டக்கு போயிட்டேன். ஏதோ இங்கே தான் இருக்குது பிரிஷனு. நீங்களும் லைட் ஃப்ரூட் வைக்குவோம் கைஸ், ஈஸியாக இருக்கும். பேக்கப்புக்கும் நான் லைட் ஃப்ரூட் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இது இருக்கும். அங்கே போகும்போது ஒரு செஸ்ட்டு இருக்காங்க. தூரமாக தள்ளா கைஸ். ஃபஸ்ட் வந்து செஸ்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். வேகமாக போ. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கேம். அதான் சொல்லியே இருக்கலாம். அந்த கேம் பட்டி நிறையா ஃப்ரூட்டு இருக்குது. இப்போ நான் ஐஸ் ஃப்ரூட்டு வச்சு லைட் ஃப்ரூட்டு வச்சு விளாண்டுட்டு ஃபஸ்ட்டு ஐஸ் இருந்தால் இப்போ இங்கே மிலிட்ரி போய் பேசுகிறோம். டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுப்பா, சாவி. அது வந்து இப்போ கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து விளாண்டுண்டா. இப்போ நம்ம வந்து ஜங்கிளுக்கு போகிறோம். ஏன் ஜங்கிளுக்கு போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஜங்கிள் போய் அங்கிட்ட இது மில் டவுன் போய் பார்த்தா தெரிஞ்சிடும் ஈஸியாக. ஓ எங்கே இருக்குது. ஓகே, ஒரு ஐடியா வச்சுட்டு போயிடலாம். எங்கே பாருங்க, ஒரு லைஃப் ஃப்ரூட் யூஸரு பாட்டாக இருக்கும். சரி வாங்க போகலாம். ஜங்கிள்லே எப்படி ஒரு ஸ்பின் பண்ணான்ருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கிட்டு போகிறோம். நேராக போனால் உங்களுக்கு மிடில் டவுனோட வேகமாக போ. அவன்டாச்சு வந்து மிடில் டவுனில் இருக்கோல. இது எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் சொல்கிறேன். இப்போ நம்ம போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் வருவாள், சேபர் பாஸ். நல்லா சேபல் தருவா. ஆனால் எயிட்டே ஏற்கனவே இப்படி சேபர் இருக்குது. இருந்தாலும் சும்மா அடிப்போம். பாட்டு பையனை போட். லைட்டு செம்ம ஃப்ரூட்டு கைஸ். லைட்டு வேகத்தில் போகலாம். லைட் இருக்குனால அடி விட்டு வரலாமே. கைஸ் இதுக்கு மேலே நான் செகண்ட் சி போனதுனால சும்மா வாய் வருத்தானது பார்த்தீங்கன்னா ஜங்கிளில் தான் வந்து போகணும். நான் தெரியாமல் என்ன பண்ணது தெரியுமா, மிடில் டவுனில் ரொம்ப தூரம். அப்புறமா யூடியூப்பில் பாட்டு வந்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஏன் லைட் யூஸ் பண்ணல கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நேரம் ஆக போகிறதுக்கு. ரொம்ப நேரம் இல்லை, திரும்ப முடியாது கைஸ் லைட்டில். அது இது டிஸ்அட்வான்டேஜ். இதை திருப்பிக்கலாம் போட்டில். நான் மெரேன்ஸ் கொடுத்துருங்கன்னா போட்டு அப்போட ஸ்பீடாக போகும். பைரட்டாக கொடுப்பேன். மெரேன்ஸ் கொடுத்தா போட்டு ஒன்றும் கொஞ்சம் ஸ்பீடாக போகும். அதனால தான் மெரேன்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் பைரட்ஸாக தான் ஆடுவேனா. எப்படியே அழட்டிகிட்டே போகிறோம். வேகமாக போ. அப்படி ஸ்பீடாக போ சீக்கிரம் போங்க. நானே வந்துட்டேன் கட் பண்ணிடு. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுது. வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாவி வச்சு இங்கே ஓப்பன் பண்ணுறோம். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்கா, ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டான். ஆனால் உள்ளே ஒரு பாஸ் இருப்பான். அவனு நம்ம அடிக்கிறோம். இங்கே இருக்கா பாருங்கள், நாங்கள் அடிப்போம். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன்னா ஓகே. ஐயோ படவே இல்லையே. ஸ்கை பீன் இது வச்சு இதுதான் செம்ம அடி போடு. செம்ம அடி. லைட்டு போடு. கீழே போயிட்டு கைஸ் எடுக்கிற தெரில. பேரேஜ் ஆஃப் லைட்டு போட்டுடலாம். போடு. அல்ட்டி புடி. அப்படிதான் இந்த பேரேஜ் ஆஃப் லைட். என்னோட இது ஐஸ் எல்ஜி போட்டா கைஸ். இது வந்து ஒரு மூவ். ஆனால் கைஸ் ஓடவே கூட முடியல கைஸ். அதுக்குள்ளே வச்சுட்டா. ஓகே, நம்ம திருப்பி அவனை ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி அடிப்போம். ஆரா இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த இருள் டாகிஸ் இருக்கும். இங்கே வந்து ரைட்டில் இருக்கும். நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இந்த அங்கே ஒருத்தர் நிற்கிறா பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் லாஸ்ட்லாம் காமிக்கிறேன். இவனை அடிச்சு முடிச்சுட்டு நம்ம செகண்ட் ஜி போகிறோம் கைஸ். நீங்கள் ஐயோ கீழே போட்டுறேன். எடுக்கிறே தெரில. அதான் அந்த இது இருக்குல்ல, உள்ள ஆரோ இல்லை ரவுண்டாக இருக்குல்ல, அது இருக்கிற இடத்துக்கு போடுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்றா போடுற அடி வார ஐஸ் ஆகும். இந்த நான் ஒரு வட்டம் காலி, அதுக்கு மேலே காலியாக மாட்டேன். இந்த லைட்டாக உண்டுச்சு. போடு. போடுறா. ஐயோ அங்கள்கிட்ட போட்டேன்டா. பக்கத்தில் வந்து மாட்டிக்கிட்டா கைஸ் அடிக்கிற பேரில். நான் கிட்ட வரட்டும் நேராக போடு. ஐயோ தரையில் போட்டுருவாங்க. நான் வேறு தப்போ ஐஸ் எல்ஸ் போடுறதுக்குள்ளே ஓடிடுறோம் நம்ம எல்லாம். அப்பா தப்பிச்சிட்டோம். இப்போ கரெக்டாக போடுறேன். மாட்டிக்கினா கைஸ். இந்த மாதிரி ஓடி அடிக்கிறோம் கைஸ். அப்போ இவன் ஈஸியாக வச்சிடலாம். நான் அந்த இடத்துல ஒரே இடத்துல நின்னா ஐஸ் எல்ஸ் போட்டு காலி ஆகிட்டா. நான் இந்த மாதிரி ஓடவே இல்லைடோ. இந்த மாதிரி சும்மா ஓட்டு கண்டேன். எங்கடா அவன் அங்கே ஓடுறா.
எட்டி பட்டணம் எட்டியில் ஒரு பாஸ் இருப்பா. எல்லா ஐலாண்ட்லேயும் ஒரு பாஸாக இருப்பாங்க. சாண்டு வில்லேஜில் மட்டும் பாஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமான்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க இவன் காலி பண்ணிடலாம். இப்போ காலியா இன்னும் கொஞ்சம் எழுத்து தான் இருக்குது. இந்தா காலியா இல்லையா? ஓ இந்தா காலியா. இவன் பேசுவா. ஐ லாஸ்ட் அட்டா பண்ண முடியாது கூட. ஆண்டா இவனு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோடு எனக்கே தெரில. நான் ப்ரிசனுக்கு போகிறோமா மிடில் டவுனுக்கு போகிறோமா தெரில. நான் மிடில் டவுனுக்கே போகலாம். அங்கே போனால் ப்ரிசனுக்கும் ஈஸியாக போயிடலாம். டக்குனு பேசுகிறா. எவ்வளோ பேசுகிறா. அவனு பார்த்தீங்கன்னா அவனையே நம்ம காலி பண்ணி அவன் கூட பேசிகிட்டு இருக்கோம். இருக்கு சிடோ இட்டா கீஸ் நான் காமிக்கிறேன். ஐயோ மறந்துட்டேன். ஓகே தெரியாமல் அங்கே போயிடுறாங்க. சிரோ இட்டா கீஸ் ஏர் ஜம்ப்பு ஆரா ஃப்ளாஸ்ட்டு. ஆரானா இப்போ பிளாக் கலரில் எங்கிட்ட ஒட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஆரா நான் ஆஃப் பண்ணால் பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மலாக வந்துடும். பிளாக் கலரில் எடுக்க ஆரானா ஹெல்ட்டு கொஞ்சம் அதிகமாக போகும் நம்ம அடிக்கும் போது. ஓகே இது வேறு இப்படி வருது. இது வருஷம் என்ன வேல் பண்ணிடலாம். ஓகேஸ் இப்போ நான் ஜங்கிளுக்கு போக போகிறேன். எதுக்கு ஜங்கிள் போகிறேன்னா மிடில் டவுன் அங்கிட்டு போனால் ஈஸி. ஆனால் ஜங்கிளுக்கு போகிறேன். இங்கடாண்டா இருக்கோ அப்படியே போகிறா. ரவுண்ட் வச்சுட்டே இருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு நிற்பானுங்க. அதுக்கு ஸ்ட்ரைட்டாக போனால் நம்மளுக்கு இது வந்துடும் ஜங்கிள். ஓகே வேகமாக போடா. ஐயோ இன்டர்ட்டுக்கு அப்போ பண்ணிட்டு போயிடலாமா? ஐயோ வச்சுக்கிட்டேன். இது பவுன்ஸ் ஆகுது ஸ்லைட்டு. காமெடியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இங்கே போய் முட்டிக்கிறேன் நான் வரேன். இப்போ போ அழுட்டிட்டு போ. வந்துச்சா இப்போ அங்கே இது தள்ளிட்டாக்கி அங்கே ஸ்ட்ரைட்டாக போகிறோம். இது வேறு நோட்டிஃபிகேஷன் இப்போ இங்கிட்ட ஸ்ட்ரைட்டாக போகிறோம். நம்ம பாட்டு ராக்கெட் மாதிரி பறக்க வேண்டியதா. ஓகே வேகமாக போ. கரெக்டாக அந்த வீடு மேலே லேட் பண்ணிட்டா எப்படி? கரெக்டாக வீட்டில் கைஸ் பர்ஃபெக்டாக வீட்டில். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போட்டு எட்டில் ஒருத்தர் இருப்பான். இங்கே இருக்கா பாருங்கள். இவன் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன். என்ன சொல்கிறான்னா டாக்குட்டா செகண்ட் சீக்கண்டு கூப்பிட்டு போவானா? எஸ் தான்டா செகண்ட் சீ தான்டா எனக்கு தேவை. டெலிபோர்ட்டிங் ஸ்டக் ஆயிடுச்சு. ஸ்க்ரீனே லேக் ஆயிடுச்சு. இப்போடா டெலிபோர்ட் ஆகிட்டு இருக்குன்னு. ஓகே பிளாக்காக வந்துச்சு ஸ்க்ரீன். இப்போ போடுறானுங்கடா டைட்டில் கார்டு. அந்த மாதிரி டைட்டில் கார்டு போட்ட மாதிரி நம்மளுக்கு இப்போடா செகண்ட் சீக்கு டைட்டில் கார்டு போடுறானுங்க. இப்போ நான் 2 நிமிஷம் இல்லை 10 செகண்ட் இல்லை 5 செகண்ட் 1 2 3 4 5 கரெக்டாக 5 செகண்ட் ஆனோட கேம்குள்ளே போகிறோம். லோடிங் டேட்டா பைரட்டா மெரைன்ஸ் கேட்கும். ஆல்வேஸ் பைரட்டா மெரைன்ஸ் இடி கொட்டுடா. போட்டு ஸ்பீடாக போட்டுருங்க. அடு கொட்டினா நம்ம மெரைன்ஸ் விட்டோம் பைரட்ஸ். இப்போது நம்ம இது பேர் என்ன சொல்லுவானுங்க? கிங்டம் ஆஃப் ரோஸா? ஆமாம் கிங்டம் ஆஃப் ரோஸ். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம லைட் எடுத்து பறக்க வேண்டியதா. கொஞ்சம் லேக் அடிக்கும் கைஸ் அப்படிதான் இருக்கும். நேரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே பேட்ச் அவார்டு. நம்ம செகண்ட் சீக்வெண்ட்டும் கீழே ரைட் சைடில் இருக்கோம். போட நேராக பறக்கிறோம். பறண்டே ஆகிறோம். ஐயோ பவுன்ஸ் வச்சு லைட்டு ஃப்ளைட் இதோ இங்கே பாருங்கள். நான் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள் கோல்டு கலரில் இருக்குது பாருங்கள். இது ஆராக்கோ எல்லாருக்கும் டிஃப்ரென்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஆறாண்டா கொஞ்சம் ஹெல்ட்டு ஆம்பரண்டுக்கு அதிகமாக போகும் அடிக்கும் போது. நான் செகண்ட் சீல் பார்த்தீங்கன்னா எல்லா இடம் நான் வீடியோ போடுறேன். நான் ஃபஸ்ட்டு போடலன்னா ரொம்ப போர் அடிக்கும் ஃபஸ்ட்டில். அண்டர் நான் இன்ட்ரெஸ்டிங் ஐலாண்டே இருக்காது. இது ஸ்கைலாண்ட்ஸ் இருக்கும். இந்த ஃபவுண்டன் சிட்டி தான் போரு. மேங்மாவும் போரு கைஸ். அதுவும் ஒன்று கொலோசியம்னு ஒன்று இருக்கும். ஒரு செம்மையான போரு கைஸ். நான் என்னை கேட்டிங்கன்னா இருக்குல்லே போரான ஐலாண்ட்னா கொலோசியம் தான் சொல்லுவேன். ஏதோ இங்கே வந்துச்சு 2 கஃபே. இந்த கஃபேக்குள்ளே ட்ரேட் பண்ணுவாங்க. 2 பேர் என்னமோ பிவி போட்டிருக்கானுங்க. ஆனால் சேஃப் ஜோனுக்குள்ள தெரியல அவனுங்களுக்கு. ஓகே இங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது இன்ட்ராக்ட் பரிஸ்டா அப்படி ஒருத்தர் இருக்கா. அவள் ஆரா பண்ணலாமா? கலர் மாட்டலாமா? பண்ணலாமே. கிட்ட நிறைய இருக்குது. ஆனால் இதுக்கிட்ட ரோபோக்ஸ் டேவகிஸ். இது கீழே எல்லோ ப்ளூ பர்பிளு க்ரீனு ரெட்டு இது தேவை. இந்த ஃபஸ்ட்டு 3 டாகிஸ் ஃப்ரீயாக பண்ணும்பொழுது அதுக்கு என்னமோ எஃப்டு என்னமோ கேட்குறானுங்க. என்கிட்ட ஒன்றுமோ இல்லை எஃப்பு. ஓகே வெளியே வா. க்ளோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் பாயிண்ட்டை இங்கே செட் பண்ணிடலாம். ஹோம் பாயிண்ட் செட் அக்செப்ட் செட்ரா. ஓகே இங்கே என்ன இருக்கா?
ட்ரேட் பண்ணிருக்கானுங்க. கொஸ்டேட்டாக அவ்வளோ போட இவன் நான் கஸ்டமர் ஒன்றுமோ இல்லை கஸ்டமர் கஸ்டமர். ஓகே 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 ஒன்றா இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமோ நல்ல ஃப்ரூட்டே இல்லை. ஸ்பைக் இருக்குது வேஸ்ட்டு. ஒன்றுமோ இல்லை. சாண்டு, டார்க்கு, ஈகிள், டைமண்டு லைட்டு ஸ்டாக்கில் இருக்குது. யார் வேணுமோ வாங்கிக்கோங்க. இன்னும் 2 மணி நாள் தான் இருக்குது. லைட்டை நான் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா லைட் வச்சுருக்கனால தேவையில்ல. புட்டா, லவ், கிரியேஷன்னு, ஸ்பைடரு, சவுண்டு, ஃபீனிக்ஸு, போர்ட்டரு, ரைட்லிங்கு, பெயினு, பிளிஸார்டு, கிராவிட்டி, மேமட்டு, டீரக்ஸ், டவ்வு, ஷேடோ, வென்னம், கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்டாக்கில் இருந்துச்சு கீஸ். ஆனால் அப்போ எனக்கு காசே இல்லை. ஸ்பிரிட்டு, டைகரு, எட்டி, கிட்ஸுன், கண்ட்ரோல், ட்ராகன். கண்ட்ரோலில் செம்ம ஃப்ரூட் ஆகிட்டானுங்க கீஸ். இப்போது ஃபஸ்ட்டில் வேஸ்ட்டு ஃப்ரூட்டாக இருந்துச்சு, இப்போ செம்ம ஃப்ரூட் ஆகிடுச்சி சொல்லிட்டுருக்கானுங்க. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் கைஸ். வெளியே போயிடலாம். கிங்டம் ஆஃப் ஃப்ளோஸ் இங்கே ஒழுங்காக இருக்குது வியூ இல்லையா? இல்லை உள்ளே போயிடலாமா? இங்கே இருப்போமா? இங்கே வியூ ஒழுங்காக இல்லை. உள்ளே போயிடலாமா? இவனுங்க உள்ளே சண்டை போட்டிருக்கானுங்க. இங்கே வந்துடலாமா? அடோ இங்கே இப்படி ஓகேவா? வீடியோ முடிக்கிட்டு இடம் கூட ஒழுங்காக கிடைக்க மாட்டேது. ஒரு மனுஷனை வீடியோ முடிக்க வந்துடுறானுங்க கைஸ். ஓகே பை கைஸ், பை. அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.